சிறப்பான கிரகங்கள் அமர்ந்துள்ள நிலையில் 2022ஆம் ஆண்டு பிறக்கிறது. கன்னி லக்னம் விருச்சிக ராசியில் பிறக்கும் புத்தாண்டு நம் அனைவரின் வாழ்விலும் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் உலகமே முழுவதும் முடங்கி போயிருந்த நிலை. ராகு மற்றும் கேது கிரகங்கள் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்ததால் நோயின் தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. வரும் மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சியுடன் உலகம் கொரோனா நோயின் தாக்கத்திலிருந்து முழுவதுமாக விடுபடும் என நாம் உறுதியாக நம்பலாம். கடந்த 2 வருடங்களில் ஏற்பட்ட அனைத்து அனுபவங்களையும் வாழ்க்கை பாடங்களாக ஏற்று இந்த புது வருடத்தில் நாம் அனைவரும் ஒரு புத்தம் புதிய வாழ்க்கைக்கு தயாராகலாம். மிக முக்கியமான கிரகங்களான சனீஸ்வரன் மற்றும் குரு பகவான் தன் சொந்த வீடுகளிலேயே இந்த வருடம் அமர்வது ஒரு சிறப்பான நிலை. ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் தன் சொந்த வீடான மீனத்திற்கு பயிற்சியாவதும், சனீஸ்வரன் தன் சொந்த வீடான மகரத்தில் அமர்வதும், ராகு கேது கிரகங்கள் தன் உச்ச நிலையை விட்டு மார்ச் மாதம் பயிற்சியாக போவதும் நாம் நினைத்தே பார்க்க முடியாத பல நல்ல மாற்றங்களை நம் வாழ்வில் கொண்டு வர போகிறது. இந்த புது வருடத்தில் நம் கனவுகள் அனைத்தும் நிறைவேற புதிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என்ற திடமான உறுதியுடன் நாம் புத்தாண்டை வரவேற்க தயாராகலாம். கண்டக சனியின் காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டின் முதல் பகுதி சில சிரமங்களை தருவதாகவும், ஆண்டின் பிற்பகுதி பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதாகவும் இருக்கும். முக்கியமான கிரகங்களான குரு பகவான் மற்றும் சனீஸ்வரனின் சாதகமில்லாத சஞ்சார நிலைகளினால் புத்தாண்டில் முதல் சில மாதங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு நன்மை அளிக்கும் கிரகமான குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் மறைவதால் புதிய முயற்சிகள் எடுப்பதை ஏப்ரல் மாதம் வரை தள்ளி போடுவது நல்லது. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டம ஸ்தானமான கும்ப ராசியை விட்டு 9ஆம் வீடான மீன ராசிக்கு பயிற்சியானவுடன் நீங்கள் பல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்தால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை செய்வார். அதுவும் அவர் தன் சொந்த வீடான மீன ராசியில் அமரப்போவது ஒரு கூடுதல் சிறப்பு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு என்பார்கள். அதனால் உங்களின் பணியிட மாற்றமோ அல்லது இருப்பிட மாற்றமோ மிக நல்ல பலன்களை வரும் ஏப்ரல் மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை பெற்று தரும். குறிப்பாக பணியில் உள்ளவர்கள் இந்த குருவின் 9ஆம் இட சஞ்சாரத்தால் பெரிய அளவில் நன்மைகளை அடைவார்கள். இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புதிய வேலையில் சேர நீங்கள் எண்ணி இருந்தால் அதை இந்த புத்தாண்டின் பிற்பகுதியில் செயல்படுத்தலாம். அதுபோல நீங்கள் நீண்ட காலமாக பணியிட மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருந்தால் அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தொடங்கினால் அதற்கு எதிர்பார்த்த பலன்கள் விரைவில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் சனீஸ்வரன் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கண்டக சனியின் காலகட்டத்தை நீங்கள் கடந்து கொண்டிருப்பதாலும், அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கும்பத்தில் ஜூலை மாத இறுதி வரை அமர்வதாலும் உங்களின் அஷ்டம சனி காலகட்டம் தொடங்குவதால் எதை செய்தாலும் அது தேவைதான என பல முறை யோசித்து செய்யவும். அஷ்டம சனியின் காலம் சில விரும்பத்தகாத அனுபவங்களை கொண்டு வரலாம். ஆனாலும் வருடத்தில் பெரும்பான்மையான மாதங்களில் குரு பகவான் மிக சாதகமாக சஞ்சாரம் செய்ய போவதால் சனீஸ்வரனின் கோச்சார நிலைகளால் நீங்கள் பெரிதளவில் பாதிப்படைய மாட்டீர்கள். குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமரப்போகும் காலமான ஏப்ரல் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு மே மாதம் வரை உங்களின் முக்கியமான திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து விடுவது நல்லது. 2023ஆம் வருடம் ஜனவரி மாதம் உங்களுக்கு முழுமையான அஷ்டம சனியின் காலகட்டம் தொடங்க போகிறது. அது 2025ஆம் ஆண்டு முற்பகுதி வரை தொடரப்போவதால் குரு பகவான் சாதகமான 9ஆம் வீட்டில் இருக்க போவதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குறிப்பாக உங்களின் தொழில் தொடர்பான வளர்ச்சி திட்டங்களை இந்த புத்தாண்டிலேயே திட்டமிடுவதும் அதை செயல்படுத்துவதும் எதிர்பார்த்த பலன்களை அளிக்கும். அதன் பின் 2025ஆம் ஆண்டு அஷ்டம சனி காலம் முடியும் வரை புதிய முயற்சிகள் எடுப்பதையோ தொழிலை விரிவாக்கம் செய்ய முதலீடுகள் செய்வதையோ முழுவதும் தவிர்த்தால் சில நஷ்டங்களை தவிர்க்கலாம். வரும் ஏப்ரல் மாதத்திற்கு பின் உங்களின் தொழிலில் பல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய வாடிக்கையாளர்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசியில் பிறந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு முழுமையான குரு பலன் வரும் ஏப்ரல் மாதம் முதல் வரப்போவதால் உங்களின் திருமண முயற்சிகள் வெற்றி பெற்று உங்களின் இல்லற வாழ்க்கை வரும் புத்தாண்டில் இனிதாக தொடங்கும். இந்த புத்தாண்டின் முற்பகுதியில் உங்கள் இல்லற வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வரும் ஏப்ரல் மாதம் வரை எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல்
பொறுமை காப்பது நல்லது. உங்களின் பொறுமையை சோதிக்கும் தருணங்களிலும் நீங்கள் அவற்றை சற்று சகிப்புத்தன்மையுடன் கடந்து வருவது உங்கள் இல்லற உறவில் கடுமையான விரிசல்கள் உண்டாவதை தவிர்க்கும். புத்திரகாரகனாகிய குரு பகவான் மிக நல்ல பலன்கள் அளிக்கும் நிலையில் இந்த புத்தாண்டில் சஞ்சாரம் செய்ய போவதால் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு விரைவில் மழை செல்வம் கிடைக்க பெறுவார்கள். உங்களின் புத்திரபாக்கியம் தொடர்பாக ஏதாவது மருத்துவ சிகிச்சை எடுக்க தேவை இருந்தால் அதை நீங்கள் வரும் ஏப்ரல் மாதத்துக்கு பின் தொடங்கினால் அது எதிர்பார்த்த பலனை தரும். காதலிப்பவர்களுக்கு வரும் புத்தாண்டு பல நல்ல இனிமையான அனுபவங்களை கொண்டு வரும். ஆனாலும் வருடத்தின் முதல் பாதியில் உங்கள் மனம் விரும்பியவரிடம் எதிலும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவர்கள் சற்று எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எந்த விளைவுகளையும் குறித்து எண்ணாமல் உடனே எதிர்வினையாற்றக்கூடியவர்கள். ஆனால் உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் கோபங்களை ஆண்டின் முற்பகுதியில் கட்டுப்படுத்தினால் மற்றவர்களுடன் உள்ள உறவு நிலை பாதிக்கப்படாமல் இருக்கும். காதலர்கள் தங்களின் விருப்பத்தை பெற்றோர்களிடம் வரும் ஏப்ரல் மாதத்திற்கு தெரிவித்தால் அவர்களின் எண்ணங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் பச்சை கொடி காட்டப்படும். ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலம் இது. இந்த புத்தாண்டு மட்டுமல்லாமல் அஷ்டம சனி முடியும் காலமான 2025ஆம் ஆண்டு வரை உங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்க வேண்டும். குறிப்பாக உங்களின் இதயம் தொடர்பான பரிசோதனைகளை அடிக்கடி செய்து கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளின் கல்வி வளர்ச்சி இந்த புத்தாண்டில் மிக சிறப்பாக இருக்கும். கல்வியின் நாயகனாகிய குரு பகவான் தன் சொந்த வீடான மீன ராசியில் அமர்வதால் வரும் புத்தாண்டு உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு பொற்காலமாக இருக்க போகிறது. அதிலும் குறிப்பாக உயர்கல்விக்கான சேர்க்கை நடைபெறும் காலமான ஆண்டின் மத்தியில் குரு பகவானின் நிலை உங்களுக்கு மிக சாதகமாக அமைந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பாடப்பிரிவில் மற்றும் கல்லூரியில் சேர்க்கை கிடைக்கும். இந்த அருமையான காலத்தை மிக சரியாக பயன்படுத்தி கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் உங்களின் கனவுகள் அனைத்தும் இந்த புத்தாண்டில் நிறைவேறும். கடகராசி பிறந்தவர்கள் சற்று கடினமான காலகட்டத்தை கடந்து கொண்டு வருவதால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதை சிறப்பாக செய்வதற்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எதிர்வரும் அஷ்டம சனியின் காலம் உங்களுக்கே தெரியாமல் சில வலைகளை ஆங்காங்கே போட்டு வைத்திருக்கும். அது சிக்கினால் பின் அதிலிருந்து மீள நீண்ட காலம் ஆகலாம். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக கையாளுங்கள். அடுத்த 3 ஆண்டுகளில் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு முயற்சி செய்தால் அதன் விளைவுகளை தாங்குவது சற்று கடினமாக இருக்கும். போதும் என்ற மனம் இருந்தால் அஷ்டம சனியின் காலத்தை எந்த தொல்லையும் இல்லாமல் கடந்து விடலாம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல இனிமையான அனுபவங்களை தரவும் உங்களின் கனவுகள் அனைத்தும் நிஜமாகவும் என் மனமார்ந்த பிரார்த்தனைகள். உங்கள் ஜாதகம் தொடர்பாக என்னிடம் ஆலோசனை பெற விரும்பினால் என்னை 9790892078 என்ற எண்ணில் அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.